வணக்கம். இன்றைய ராசி பலன் 16/3/2026 திங்கட்கிழமை, தமிழ் வருடம் விசுவாசு, பங்குனி 2. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. சூரிய உதயம் காலை 6:21. சூலம் கிழக்கு. மேசராசி நண்பர்களே, புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தடைப்பட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும். வர்த்தக சிந்தனைகள் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும். பணிகளில் லாபம் ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி வரவுகள் கிடைக்கும். பரணி நெருக்கடிகள் குறையும். கிருத்திகை லாபங்கள் ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களே, சிந்தனையின் போக்கில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். ஆன்மீக செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனைகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். பொறுமை வேண்டும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை மாற்றங்கள் உண்டாகும். ரோகிணி லாபங்கள் மேம்படும். மிருகசீரிஷம் பொறுமை வேண்டும். மிதுன ராசி நண்பர்களே, பணிகளில் பொறுப்புகளும் அலைச்சல்களும் உண்டாகும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். மற்றவர்கள் பற்றி கருத்துக்கள் கூறும்போது சிந்தித்து செயல்படவும். வாகன பயணங்களின் போது நிதானம் வேண்டும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் அலைச்சல்கள் உண்டாகும். திருவாதிரை சிந்தித்து செயல்படவும். புனர்பூசம் நிதானம் வேண்டும். கடகராசி நண்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். சொத்துக்களால் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் வாதங்கள் மறையும். பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நன்மைகள் உண்டாகும். சிம்மராசி நண்பர்களே, மற்றவர்களிடம் எதிர்பார்த்திருந்த உதவிகள் சாதகமாக அமையும். எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சாதகமாகும். பணிகளில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் அமையும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம் உதவிகள் சாதகமாகும். பூரம் பிரச்சனைகள் குறையும். உத்திரம் திருப்தியான நாள். கன்னிராசி நண்பர்களே, உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். மனதளவில் புதிய சிந்தனைகள் உருவாகும். கலைத்துறைகளில் மேன்மை ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீர்கள். அஸ்தம் மேன்மை ஏற்படும். சித்திரை ஆதாயகரமான நாள். துலாம் ராசி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் மனமிட்டு பேசுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் காணப்படும். உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை முன்னேற்றம் ஏற்படும். சுவாதி அனுசரித்து செல்லவும். விசாகம் தேடல் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, பிள்ளைகளின் திறமைகளை அறிவீர்கள். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடினமான செயல்களை கூட எளிதில் செய்து முடிப்பீர்கள். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும். அனுஷம் அனுபவம் வெளிப்படும். கேட்டை திறமைகள் வெளிப்படும். தனுசு ராசி நண்பர்களே, புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் நன்மைகள் ஏற்படும். தனவரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் சந்திர நிறம். மூலம் அறிமுகம் உண்டாகும். போராடம் நன்மைகள் ஏற்படும். உத்திராடம் மதிப்புகள் அதிகரிக்கும். மகர ராசி நண்பர்களே, சவாலான வேலையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளால் செயல்களில் தாமதங்கள் ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. உத்திராடம் தாமதம் ஏற்படும். திருவோணம் விவேகம் வேண்டும். அவிட்டம் அனுசரித்து செல்லவும். கும்பராசி நண்பர்களே, பிள்ளைகளால் மன வருத்தங்கள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளால் சேமிப்பு குறையும். குலதெய்வம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நீண்ட நாள் புனித யாத்திரை பயணங்கள் கைகூடும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அவிட்டம் சேமிப்பு குறையும். சதயம் பயணங்கள் கைகூடும். பூரட்டாதி கவனம் வேண்டும்.
மீனராசி நண்பர்களே, குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள், உத்திரட்டாதி அனுகூலமான நாள், ரேவதி சேமிப்பு அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.